ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு ஜஸ்ட் சில்லிஸ். இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிறது ஒரு ஹெல்தியான ரெசிபிங்க. குறிப்பாக பெண்களுக்கு வர கை கால் வலி, மூட்டு வலிலாம் வராமல் இருக்கிறதுக்கு உடம்புக்கு நல்லா ஸ்ட்ரென்த்தன் கொடுக்கக்கூடிய ஒரு ரெசிபி தாங்க. கருப்பு உளுந்து ஸ்வீட் கஞ்சி. இது நான் வாரத்துக்கு ஒரு தடவை எங்கள் வீட்டில் நான் பண்ணுவேன். ஸோ அதை தான் இன்றைக்கி உங்கள் கூட நான் ஷேர் பண்ணிக்க போகிறேன். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இந்த கருப்பு உளுந்து ஸ்வீட் கஞ்சி பண்ணுறதுக்கு ஒரு பேனை நல்லா சூடு பண்ணிக்கலாம். லேசாக சூடானதும் கருப்பு உளுந்து ஒரு கிளாஸ் சேர்த்துருக்குறாங்க. இதை சேர்த்துட்டு மீடியம் ஃப்ளேமில் ஒரு 2-3 நிமிஷம் நல்லா வறுத்துக்கலாம். லைட்டாக சூடானால் போதும். இது லேசாக வறுபட்டதும் இதை நம்ம ஒரு குக்கரில் சேர்த்துட்டு தண்ணி ஊற்றி ஒரு 2-3 தடவை நல்லா கழுவிக்கலாம். நல்லா கழுவுனதுக்கு அப்புறமா இதில் 1 கிளாஸ்க்கு 4 கிளாஸ் தண்ணி சேர்த்துருக்காங்க. இப்போ குக்கரை மூடி மீடியம் ஃப்ளேமில் 4லேருந்து 5 விசில் வரைக்கும் வச்சுக்கலாம். கருப்பு உளுந்து நல்லா வேகணும். குக்கரில் விசில் வந்ததுக்கப்புறம் அப்படியே விட்டுருங்க. ப்ரெஷர்லாம் நல்லா போனதுக்கப்புறமா இப்போ ஓப்பன் பண்ணிக்கிறேன். பார்த்திங்கன்னா கருப்பு உளுந்து நல்லா வெந்திருக்கு. இதை நல்லா மசிச்சு விட்டுக்கலாம். கரண்டியை வச்சு இந்த மாதிரி நல்லா கலந்து கொடுத்து நல்லா மசிச்சு விட்டாலே போதும். கருப்பு உளுந்து ஓரளவு நல்லா மசிஞ்சிரும். அடுத்ததாக இதில் இனிப்புக்காக வெல்லம் சேர்த்துக்கலாம். வெல்லம் பார்த்திங்கன்னா 3/4 கப்லேருந்து 1 கப் வரைக்கும் சேர்த்துக்கலாம். அது உங்களுடைய விருப்பம்தான். இனிப்புக்கு தகுந்த மாதிரி கூடவோ குறைச்சோ சேர்த்துக்கோங்க. இப்போ இது கூட சுக்கு பொடி 1 டீஸ்பூன், அடுத்ததாக ஏலக்காய்த்தூள் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். ஒரு 1/4 டீஸ்பூனுக்கும் கம்மியாக சேர்த்துக்கலாம். வாசனைக்காக சேர்க்கறது தான். இது எல்லாத்தையுமே நல்லா கலந்து கொடுத்துக்கலாம். அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சு வெல்லம் நல்லா கரையிற அளவுக்கு அப்பப்போ கிண்டி கொடுத்துட்டே இருங்க. வெல்லம் நல்லா கரைஞ்சதுக்கு அப்புறமா இது கூட துருவன தேங்காய் ஒரு 1/4 கப் சேர்த்துருக்காங்க. அவ்வளவு தான். இதை கலந்து கொடுத்துட்டு ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். ரொம்ப ஒரு ஈஸியான, சிம்பிளான, அதே சமயத்தில் ஒரு ஹெல்த்தியான ரெசிபிங்க. ரொம்பவே நல்லாயிருக்கும். நீங்கள் விருப்பப்பட்டீங்கன்னா இது கூட தேங்காய் பால், அப்படி இல்லைன்னா காய்ச்சி ஆற வச்ச பால் கூட சேர்த்துக்கலாம். அதுவுமே ரொம்ப நல்லாயிருக்கும். உங்களுக்கு பால் எதுவுமே சேர்க்க விருப்பம் இல்லைன்னா நம்ம அப்படியே கூட இதை குடிச்சிக்கலாம். டேஸ்ட்டு ரொம்ப நல்லாயிருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நான் இதில் காய்ச்சி ஆற வச்ச பால் கொஞ்சமாக சேர்த்து கலந்துக்கிறேங்க. அவ்வளவுதான். வாரத்துக்கு ஒரு தடவையாவது இந்த மாதிரி செஞ்சு சாப்பிடுங்க. உடம்புக்கு ரொம்ப நல்லதுங்க. இந்த கருப்பு உளுந்து இனிப்பு கஞ்சி குட்டீஸ்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி ஹெல்தி ரெசிபீஸ்க்கு ஜஸ்ட் சில்லிஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.